நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். எங்க அதை எடுத்து காட்டு பாப்போம். பொய் சொல்லாத. அந்த ஆளு தாலியும் கட்டல, ரெஜிஸ்டர் மேரேஜும் பண்ணல. ஏய், நீ சும்மா தேவையில்லாம எதுவும் பேசாத. இத உன்னால மறுக்கவே முடியாதுக்கா. ராத்திரி பிரசிதா அக்காவோட வீட்ல இருந்து கிளம்பி நேரா அந்த ஆளு கூட கொடைக்கானல் போயிருக்க. அங்க போய் நீ மேரேஜ் பண்ணிக்கிட்ட. நேத்து ராத்திரி நீ கால் பண்ணி சொன்ன எதையும் நான் மறக்கல. அப்ப நீ எவ்வளவு ஆணவமா பேசின. ஒரு பொண்ணோட முக்கியமான அணிகலனே மானம் தான். அதை இப்படி விட்டுட்டு வந்து நிக்கிற. ஒரு நைட்டு ஃபுல்லா அவன் கூட இருந்துட்டு பூச்ச நாச்சமே இல்லாம காலையில வந்து நிக்கிற அளவுக்கு நீ கேவலமானவளா? ஏன் வீட்டுக்காரர் என்னை எப்பவுமே கைவிட மாட்டாரு. அந்த ஆளை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? நீ இன்னும் என்னோட சந்திரனை பழைய சந்திரனை தான் பாக்குறேன்னு எனக்கு தெரியும். அந்த ஆளு யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை விட அந்த ஆளை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் இன்னைக்கு உனக்கு வந்த இந்த ஆபத்து எனக்கு வராம போச்சு. நீ என்னடி சொல்ற? உன் அன்பு சந்திரன் இருக்கான்ல, உன்னை மயக்கி ஏமாத்தினவன். அவன் முதல்ல காதல் கன்றாவின்னு சுத்துனது ஏன் பின்னாடிதான். அவனை நம்பி நான் ஏமாற மாட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உன் பின்னாடி சுத்துனான். இனிமே நீ என் வீட்டுக்காரரை பத்தி ஒரு வார்த்தை பேசன, ஏன் புருஷனை பத்தி ஏன் கிட்டே தப்பா பேசுறன்னு கூட இல்லாம பேசிட்டு இருக்க. முதல்ல நீ ரூமை விட்டு வெளியே போடி. போடி. நீ மட்டும் இல்ல, என் வீட்டுக்காரரை பத்தி யார் தப்பா பேசினாலும் இதுதான் நிலைமை. ஹலோ ஜெய் மாமா. நந்து, துளசி கிட்ட பேசுனியா? பேசிட்டேன் மாமா. துளசி அக்கா வேண்டாம்லாம் சொல்லலை. ஆனா மாமா. ஆனா என்ன? மானசி திரும்ப வந்துட்டா. சந்திரன் தான் அவளை திருப்பி அனுப்பி வச்சிருக்கான். அவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கணுமா. அவளை அந்த வீட்டை விட்டு துரத்தி விட உனக்கெல்லாம் தெம்பே இல்லையா? முதல்ல கருணாகர மாமா ஒத்துக்கிட்டாரா? அவ வந்தப்போ அப்பா இல்லை. அப்பாவுக்கு திடீர்னு பிபி லோ ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து அப்பாவையும் பாலசாரையும் வீட்டுக்கு அனுப்பிட்டு நான் இப்பதான் வரேன். அவளை நான் அந்த வீட்டில் இருக்க விடவே மாட்டேன் மாமா. அவளை வெளியே துரத்த எனக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கல. நான் திரும்ப கால் பண்றேன். மானசி இனிமே வீட்டில் இருக்க மாட்டா. இருக்கக்கூடாது. என்னடா இங்க வந்து நின்னுட்டு இருக்க? என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு? முன்னாடி எங்க அண்ணன் உனக்காக ஒரு சம்பந்தம் பேசியிருந்தாருல, அத பத்தி தான் நான் இப்ப யோசனை பண்ணேன். அந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகலனா நாம வேணா பேசி பார்க்கலாமா? உங்க 2 பேரோட ஜாதகமும் நல்ல பொருத்தமா இருந்தது. அண்ணன் ஏற்கனவே பார்த்தது தானே. அந்த பொண்ணும் ஒன்ன மாதிரி ஒரு டீச்சர். அவங்க அப்பா பேங்க் மேனேஜர். வீட்டுக்கு ஒரே பொண்ணு. ஆனா நாம சொல்ற மாதிரி ஒரு வாரத்துக்குள்ள அவங்களால கல்யாணம் பண்ண முடியுமான்னு தான் தெரியல. எனக்கு கல்யாணம் ஒன்று நடந்தா நம்ம முடிவு பண்ணிருக்க அதே நாள்ல நடக்கணும். ஒரு வாரத்துக்குள்ள ஒரு பொண்ணை எப்படிடா தேடி கண்டுபிடிக்க முடியும்? பொண்ணு இருக்காமா. கல்யாணத்தை பண்ணி வைக்க உங்களுக்கு மனசு இருந்தா போதும். இப்ப நீ யாரடா சொல்ற? கருணா மாமாக்கு மானசி மட்டும் பொண்ணு கிடையாதுல்ல, துளசி. அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இதுல ஓகேன்னா நம்மளுக்கு அவமானமே வரப்போறதில்ல. அவங்களுக்கும் பிரச்சனை இருக்காதுல்ல. வெக்கம் கெட்ட பயல, நீ எல்லாம் ஒரு மனுஷனடா. மானசி பண்ண தப்புக்காக அந்த குடும்பத்து மேல பழி போடுறது தப்புமா. கருணா மாமா ஃபேமிலியோட நமக்கு இருக்க உறவை முறிச்சுக்க முடியுமாமா? உன்னோட இந்த ஆசை ஒரு நாளும் நிறைவேறாத. நீ வீணா பிடிவாதம் பிடிக்காத. என் உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த உறவுமே கிடையாது.
என் அண்ணன் சொன்ன சம்பந்தத்தை நான் போய் பார்க்க போறேன். என் முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது. இனி நான் தான் முடிவு பண்ணுவேன். அப்பாவும் பிள்ளையும் அதை கேட்டா மட்டும் போதும். நான் இப்பவே அண்ணனுக்கு கால் பண்றேன். நீ இப்ப என்கிட்ட சொன்னத மனசுல இருந்து அழிச்சிரு. நீ ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல சொன்னேன்னு நானும் அதை மறந்துடுறேன். நான் இந்த விஷயத்த உங்க அப்பா கிட்ட கூட சொல்ல மாட்டேன். உங்க அப்பாவுக்கு அது அவமானம். நம்ம சந்திரன் என்னகிரி ஊர்ல என்ன ஹாட் நியூஸ்? அந்த கருணாகரன் காலையில வந்தாரு. நம்ம ஐயா கிட்ட சண்டை போட்டு போயிட்டாருண்ணே. அவர் சொத்துல இருந்து நையா பைசா கூட அவங்க பொண்ணு கொடுக்க மாட்டாராம். அந்த சவால் அவளுக்கானது. அத அவ பாத்துக்குவா. டேய், அந்த பொண்ணு எங்கடா? யாரு? டேய், யாரு நான் கேக்குறேன். அந்த கருணாகரன் பொண்ணுடா. அவ இப்ப அவளோட வீட்டுல இருப்பா. டேய், நீ அவளை இழுத்துட்டு போன விஷயம் நம்ம ஊர்ல எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சுடா. அதை பப்ளிசிட்டி பண்ண சொல்லி நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க. எவ்வளவு பண்ண முடியுமோ பண்ணிட்டேன். ஏய் இரு, நீ அந்த பொண்ணை விட்டுட்டு எதுக்குடா இங்க வந்த? அந்த பொண்ணை என்னதான்டா பண்ண? ஏய் 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 சந்திரா, இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? ஸ்மிதா, ஒரு டீ கொண்டு வாமா. டேய் நில்லுடா. என்ன பைத்தியக்காரத்தனம் பண்ணிருக்க? ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணாம அந்த பொண்ணை அனுப்பிச்சிட்டியா? டேய், அவளோட கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தாண்டா இருக்கு. அந்த பொண்ணோட மனசை மாத்தி அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நீ என்னடா பண்ணுவ? நாம இவ்வளவு கஷ்டப்பட்டது வேஸ்ட் தானே? கல்யாணம் பண்ணிக்க போறவன் அவன் மாமன் பையன். இதெல்லாம் ஒரு பிரச்சனையே எடுக்கலன்னா எல்லா விஷயமும் முடிஞ்சு போச்சு. நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆக வேண்டாம். அவ மனசுல ஒரு பாம போட்டுட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். அவ இனிமே வேற யாரையும் கட்ட மாட்டா. டேய், அந்த கருணாகரனை கேவலப்படுத்தி மேக்சிமம் அவன் பேர ஊரெல்லாம் நம்ம நாரடிச்சிட்டோம். ஆனா பொண்ணோட மனசை தான் நாம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. டேய், இப்ப நம்ம கையில மாட்டி இருக்கிறது பெரிய பொக்கிஷண்டா. அவளதான்டா நீ திருப்பி அனுப்பியிருக்க. நீங்க அவளோட தான் வருவீங்கன்னு நாங்களா எதிர்பார்த்தோம். பொண்ணையும் மாப்பிளையும் வரவேற்க ஆர்த்தி தட்டு கூட ரெடி பண்ணிட்டோம். அதுக்கான நேரம் இன்னும் வரலடி. ஒருவேளை இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவ ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டானா? அப்படி தப்பான எந்த முடிவே அவ எடுக்க மாட்டா. வீட்டு ஆளுங்கள அவ மதிக்கவே மாட்டா. அவளுக்கு பெருசல்ல அவ விஷயம் மட்டும்தான். அவ எதுக்கும் துணிஞ்சவளா இருந்ததுனாலதான் நான் ஏன் கூட ஓடி வந்தா. அவ யாருன்னு அப்பவே தெரிஞ்சு போச்சு. உன் மனசுல என்னதான்டா இருக்கு அத சொல்லு முதல்ல. தெளிவா சொல்றேன்ப்பா. அந்த பொண்ணோட அப்பன் கருணாகர நம்ம வீட்டுக்கு வருவான். அந்த ஆளை நான் இங்க வர வைப்பேன். அப்புறம் சிவராஜன்கிற முதலாளி முன்னாடி தலை குனிஞ்சு நிப்பான். நான் சொல்றது கண்டிப்பா நடக்கும். ஆனா டேய் சந்திரா, இது நடக்குமாடா? அதுக்கு அவன் தயாரா இருப்பானா? உனக்கும் அவளுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னு சொல்லி அவ என்கிட்ட வந்து நிக்கிறத விட பொண்ணு வீட்டிலேயே இருக்கட்டுமேன்னு அவர் நினைப்பாரு. அந்த ஆளு பெரிய தற்பெருமை பேசுறவனாச்சே. ஒரு வார்த்தை நீ என்கிட்ட கேட்டிருக்கலாம் இல்லடா? தங்க முட்டை இடுற வார்த்தை நீ அதோட கூண்டிலே கொண்டு போய் விட்டுட்டியாடா. பொண்ணு இன்னொருத்தன் கூட ஹனிமூன் கொண்டாடிட்டு வீட்டுக்கு வந்ததை பொறுத்துக்குவாருன்னா அந்த பொறுமையை நான் பார்க்கணுமே. சந்திரன் ஒன்னும் முட்டாள் கிடையாது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அவளோட பிரமாதமான கவர்ச்சி போட்டோஸ் என்னோட போன்ல இருக்கு. அதை ஒவ்வொன்னா நான் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா அதுக்கப்புறம் அவனால் நிம்மதியா இருக்க முடியாது.
நீங்க பிளான் பண்ணாம எதுவுமே பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு இப்ப புரிஞ்சுது. அந்த ஆள் வருவான், இங்க வருவான். சூப்பர்ரா சூப்பர்ரா மகனே சூப்பர்ரா. நான் இந்த அளவுக்கு நினைக்கலடா. நான் எதை ஆசைப்பட்டனோ அதை அடைஞ்சே தீருவேன். அவ அப்பனோட அனுமதி இல்லாம அவளை கல்யாணம் பண்ணா நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாம போயிடும். அந்த கருணாகரன் சம்மதத்தோட தான் எங்க கல்யாணம் நடக்கணும். அப்பதான் நான் அந்த வீட்டுல மருமகனா நுழைய முடியும். இவர் இப்ப சொன்னதுதான் சரி. அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டுக்கு இந்த ராஜா படையெடுப்பான். அந்த இடத்தையே நிர்மூலமாக்கிடுவேன். அவங்க எல்லாரையும் உயிரோட குழி தோண்டி புதைக்கிறது தான் என்னோட முதல் லட்சியம். இனி அந்த குடும்பத்தையே நான் தான் ஆளுவேன். நீ ராவணன்டா, 10 தலை இருக்கிற ராவணன்டா. எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுடா. நீ நினைக்கிற மாதிரி எல்லாமே நடக்கும். அந்த பொறும்போக்கு கருணாகரன் செத்தா அவ உட்கார்ந்திருந்த சிம்மாசனத்துல இனி நான் ஏறி உட்காருவேன். அவ குடும்பத்தையே அழிக்கணும்டா. அப்பதான் என்னோட பகை தீரும். இதையெல்லாம் நான் பண்றதே உங்களுக்காகத்தான்ப்பா. ஆனா என் மனசுல என்ன இருக்குன்னு இது வரைக்கும் நான் உங்ககிட்ட சொன்னதே இல்லை. இப்ப நான் ஓப்பனா சொல்றேன். நான் ஆசைப்பட்டது மானசியே இல்ல. நான் ஆசைப்பட்ட பொண்ணு துளசிதான். எனக்கு அவதான் வேணும். அதுக்காக நான் ஏறி போற படிதான் மானசி. அவளை அடையறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஓடி போனவ திரும்ப வீட்டுக்கே வந்துட்டான்னு இப்ப சொல்றாங்க. திரும்ப வரத்துக்காக தான் ஓடி போனாலாமா? யாராவது சும்மா சொல்லுவாங்க? ச்சே, இல்லம்மா, அந்த மேனேஜர் தான் எனக்கு கால் பண்ணி சொன்னார். வேலை முடிஞ்சதும் அவளை துரத்தி விட்டுருப்பாங்க. இதெல்லாம் இப்படிதாங்க நடக்கும். ஒரு பொம்பளை புள்ளைய ஒழுங்கா வளர்க்கறதுக்கு துப்பு இல்ல. இது வரைக்கும் கருணாகர அண்ணன் உங்களுக்கு ஏதாவது கால் பண்ணி சொன்னாரா? அவர் இன்னும் எனக்கு கால் பண்ணல. அதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. காணாம பொண்ணாதான் திரும்ப வந்துட்டால, இனி கல்யாணம் பண்ணி வச்சலான்னு முடிவு பண்ணிருப்பாரு. நமக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருப்பாரு. அதான் அவ திரும்ப வந்துட்டால, அவங்க வீட்டுக்கு போய் நாக்கு பிடிக்கிற மாதிரி கேள்வி கேட்டுவாங்க. இதுக்கு மேலையும் நமக்கு எதுவுமே தெரியலன்னு நம்ம பேசாம இருக்க முடியுமா? நம்ம மரியாதை என்ன ஆகுறது? இதே உங்க இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா அவங்க மூஞ்சில காரி துப்பிருப்பாங்க. அதனால நம்ம பட்ட அவமானம் போயிடுமா? ஏங்க ஒருத்தன் கூட அவ ஓடி போறானா, அவ பழகுனது யாருக்கும் தெரியாமலா இருந்திருக்கும் சொல்லுங்க? அந்த துளசிக்கு கூடவா தெரியாம இருந்திருக்கும்? மானசிக்கும் சந்திரனுக்கும் இருந்த காதல் அவளுக்கு தெரியாம இருந்திருக்காது. நீங்க பொண்ணு கேட்டு அவங்க வீட்டுக்கு போனப்பவே கருணாகரன் அண்ணா அவசரப்பட்டாரு. ஏங்க அடுத்த நாளே கால் பண்ணி அவர் தானே ஒரே மாசத்துல கல்யாணம் வச்சுக்கலான்னாரு. ஆமா, இப்போதைக்கு நிச்சயதார்த்தம் மட்டும் போதும்னு நான் சொன்னேன். நம்ம பொண்ணு கேட்டு போனதுமே அவ அங்க பிரச்சனை பண்ணிருப்பா. சந்திரனுக்கும் அவளுக்கும் இருக்கிற காதல் வீட்டுக்கு தெரிஞ்சே இருக்கும்.
அண்ணன் எதுக்கு அவசரப்பட்டார்னு இப்ப புரியுதா உங்களுக்கு? அவங்கள ஏங்க நம்ம குறை சொல்லணும்? உங்களை ஏமாத்துனது உங்க தங்கச்சி தான். அவ ஓடி போனதை கூட இது வரைக்கும் சொல்லாம மறைச்சதே பெரிய தப்புங்க. அவ லவ் பண்ண விஷயமே உங்களுக்கு தெரியாதான்னு நாம கேட்டா உங்க தங்கச்சியும் அவ புருஷனும் என்ன சொல்லிருப்பாங்க? நீங்க முதல்ல அங்க போங்க. நம்ம முட்டாள் இல்லைன்னு அவங்களுக்கு சொல்லிட்டு வாங்க. இனி நமக்கும் அவங்க வீட்டுக்கும் எந்த சொந்தமும் கிடையாது. நம்ம பையனுக்கு இவளை விட தகுதியான ஒரு பொண்ணு நிச்சயமா கிடைப்பான்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு வாங்க. இல்லைங்க, நீங்க தனியெல்லாம் போக வேண்டாம், நானும் உங்க கூட வரேன். எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு அவங்கள 4 கேள்வி கேட்டாதான் நிம்மதியா இருப்பேன். நீங்க அவங்கள கோவப்பட்டெல்லாம் கேள்வி கேட்க மாட்டீங்க. பார்த்து பார்த்து. ஐயோ, பரவாயில்ல, நடக்க முடியும். அப்பா என்னாச்சுங்க? அப்பா உங்களுக்கு என்னாச்சுப்பா? அது வந்து நீங்களாவது சொல்லுங்கன்னு. இவருக்கு என்னாச்சு? நீ பயப்படாத பானு. அப்படியெல்லாம் நான் இந்த பூமியை விட்டு போயிட மாட்டேன். இன்னும் எவ்வளவோ அனுபவிக்க வேண்டியது இருக்கு. எப்படி போறது? ஒன்றும் இல்லை, லைட்டாக தலை சுத்திடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இவரை உள்ள கூட்டிட்டு போங்க. வாங்கப்பா. பார்த்து. குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுமா. அப்பா, அவ திரும்ப வந்துட்டாள்ல. நாம யாரும் தேவையில்லைன்னு தானே அவ போனா. அப்புறம் எதுக்கு அவ இங்கே திரும்ப வந்திருக்கா? நீ கேட்கலையா? அப்பா இந்தாங்க. எதுக்காக அவ இங்க வந்தான்னு நீ கேட்கலையா? நான் அவளை பார்க்கவே விரும்பல. ஆனா அவ ஏன் திரும்ப வந்தான்னு நான் தெரிஞ்சுக்கணும். எனக்கு அவ மட்டும் ஒரே பொண்ணு கிடையாது. இது ஒரு ஏமாத்து வேலைப்பா. அவனும் அவளும் சேர்ந்து பண்ற ஏமாத்து வேலை. ஏமாத்து வேலையா? ஆமா, அவளுக்கும் காராளி சந்திரனுக்கும் நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணுமா. அதுவும் முடிவு பண்ண அதே நாள்ல. அதோட அவ டிமாண்ட் முடியலப்பா. பேசின வரதட்சணையை கொடுத்து காராளி சந்திரனை மருமகனா ஏத்துக்கணுமா. அவன் தான் அவளை அனுப்பியிருக்கான். அவங்க ரிஜிஸ்டர் மேரேஜ் முடிஞ்சிருச்சா? அதை பத்தி அவ ஏதாவது சொன்னாலா? இல்ல, அவ ரெஜிஸ்டர் மேரேஜ்லாம் பண்ணல. அவளுக்கு வேண்டியதெல்லாம் அவனை ஊரறிய கல்யாணம் பண்ணணும். அந்த சந்திரனும் சிவராஜை எதுக்கு ஆசைப்பட்டாங்கன்னு இப்போ உங்களுக்கு தெளிவா புரியுதுல்ல? உங்க குடும்பத்தோட அவங்க சம்பந்தம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள அவங்க வரணும். இந்த வீட்டு பொண்ணு அவன் வலையில சிக்கிருச்சுல்ல? இல்ல, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. என்னோட மக செத்து போயிட்டான்னு நான் நினைச்சுக்கிறேன். இந்த அவமானத்தால இவளுக்கு ஒரு கல்யாணம் நடக்கலைன்னா கூட அதை நான் பொறுத்துக்குவேன். ஆனா காராளி சிவராஜனுடைய மகன் என் வீட்டுக்குள்ள வரதை நான் விட மாட்டேன். அவன் அவளை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டான்னு அவன் சொல்றா. அப்படி நடந்திருந்தா அவன் இங்க வரலாம்ல. அவன் இடம் கேட்டுக்கு வெளியே தான். நம்ம வீட்டுக்குள்ள வர்ற அளவுக்கு அவங்களுக்குள்ள எந்த உறவும் கிடையாது. நாம அசிங்கப்படுத்தாம இருக்கணும்னு அவ பொய் சொல்றா. ஆமா, சந்திர இதை தான் போலீஸ்ல சொல்லியிருக்கான். அவன் இங்க வர வேண்டிய தேவையும் இல்ல, அவன் வரவும் மாட்டான். உண்மையை சொல்லணும்னா அவன் அவளை ஏமாத்திட்டான். பானு,
நமக்கு ஏற்பட்ட அவமானத்தை தாங்கித்தான் ஆகணும். இதுக்காக யாரையும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அதுதான் நம்ம விதின்னு நினைச்சுக்குவோம். வழுக்கி விழுந்தவன் அடிபட்டு மூளையில இருக்கட்டும். இதுதான் உங்களோட முடிவுனா நான் வீட்லயே இருந்துக்கிறேன். நீ அடங்கவே மாட்டியாடி? அடங்கி போற பழக்கமே எனக்கு கிடையாது. நான் சொல்ல வேண்டியதை நான் சொல்றேன். நீங்க கேக்குறது எல்லாமே உண்மைதான். எங்களுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் எல்லாம் நடக்கல. என் சந்திரனோட நான் வாழணும்னா நீங்க தான் எங்க கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். கல்யாணம் இல்லடி, உனக்கு நாங்க கருமாதி தான் பண்ண போறோம். போட அறவைக்காடு. நான் அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கேன். இவர அப்பான்னு கூப்பிட உனக்கு என்னடி தகுதி இருக்கு? அதுக்கு நான் பதில் சொல்ல போறது இல்ல. சொன்னா உங்களுக்கு தான் வலிக்கும். அவர் வீட்டுக்கு எந்த உரிமையிலையும் என்னால போக முடியாது. பொண்ணு கேட்டு அவர் இந்த வீட்டுக்கு வரவும் மாட்டாரு. நீங்க தான் அவர் அப்பா கிட்ட பேசணும். அப்பா கிட்ட இப்படிலாம் பேச உனக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? நல்லா படிச்ச விவரமான பொண்ணு தானம்மா நீ. ஒரு அப்பாவோட மதிப்பு என்னன்னு உனக்கு தெரியாதா என்ன? இது எங்க குடும்ப பிரச்சனை. இதுல உங்களுக்கு என்ன வேலை? சாருக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு உனக்கு தெரியணும்ல? நான் கேட்டா உனக்கு கோவம் வரும்னு எனக்கு தெரியும். நீ அவளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவ சொந்தக்காரங்கெல்லாம் நம்ம வீட்டுல வந்து பேசட்டும். சி, வாய் மூடுறி. வேண்டாம் பானுமதி, எனக்காக இந்த வீட்டில் யாரும் சண்டை போட வேணாம். ஆனா இப்போ விஷயம் அது இல்லை. நான் உங்க குடும்ப விஷயத்துல தலையிட விரும்பல. நான் கிளம்புறேங்க. நீங்க எங்க போறீங்க சார்? இந்த வீட்டோட குடும்ப தலைவன் இப்பவும் நான் தான். எனக்கு ஒரு ஆபத்துன்னு தாங்கி பிடிச்சவரு நீங்க தான். எப்பவும் நம்ம உறவு இப்படிதான் இருக்கும். இப்போ நான் கிளம்புறேன். நான் மனசு வருத்தப்பட்டுலாம் கிளம்பலங்க. நான் காராளி சிவராஜன் காலில் விழுகணுமா? அப்படி சொல்லித்தானே உன்னை அனுப்பிச்சு வச்சான். நான் சொல்றதுல எந்த மாற்றமும் இல்லை. நீ ஒரு அசிங்கம் பண்ணிட்டு வந்துட்டேன்னு என் மேல வானம் ஒண்ணு இடிஞ்சு விழாது. நான் இந்த வீட்டை விட்டு போவேன்ல நீங்க நினைக்காதீங்கப்பா. நான் இப்ப போறதுக்கு எந்த இடமும் இல்ல. நீ போக வேண்டாம். அதுதான் உனக்கு தண்டனை. உன் கூட பிறந்தவங்க எல்லாம் நல்லா வாழ்றத பார்த்து நீ மனசு ஒடிஞ்சு அழுகணும். நீ பண்ணது அந்த அளவுக்கு பெரிய பாவம்டி. என் கண்ணீரை பார்த்துக்கிட்டு நீங்க எல்லாம் சந்தோஷமா வாழ்ந்துருவேன்னு நினைக்காதீங்க. யாரோ வாழ முடியாது. யாரையும் வாழ நான் விட மாட்டேன். நான் இப்ப சொல்ல போறத எல்லாரும் தெளிவா கேட்டுக்கோங்க. 10 மாசத்துக்கு அப்புறம் இந்த வீட்டுல நான் மட்டும் இருக்க போறது இல்ல. என் கூட ஒரு குழந்தையும் இருக்கும். நீங்க எல்லாரும் கிண்டல் பண்ற அந்த சந்திரனுக்கும் எனக்கும் பிறக்க போற குழந்தை. ஹலோ, நீங்க எங்கங்க இருக்கீங்க? நீ இப்போ உன் வீட்டில் இருக்கியா இல்ல அவங்க உன்னை துரத்திட்டாங்களா? நான் என் வீட்டில் தான் இருக்கேன். அப்பா இங்க பெரிய பிரச்சனை பண்றாரு. உன் வீட்டோட சம்பந்தம் பண்றதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லையா? உங்க அப்பா முன்னாடி வந்து கையை கட்டி நிக்க எங்க அப்பாவுக்கு விருப்பம் இல்லை. உனக்கு நான் 1 வாரம் டைம் தரேன். அதுக்குள்ள உங்க அப்பா வந்து ஏன் அப்பாவை பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நீ நினைச்சது நடக்காது. ஹலோ, என்னங்க? ஹலோ, யாருன்னு போய் பாரு. பாஸ்கரன சைலேந்திரி. ஐயோ கடவுளே. தங்கச்சியை பார்த்ததும் அப்படியே உருகிடாதீங்க. இனி சொந்தம் பந்தம்னு பேசி ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. வாங்க. யாரு? பாஸ்கரனும் சைலேந்திரியும்.
இனி அவங்க சொல்றதையும் கேட்கலாம். கதவை தர. அண்ணன், யாருடி உங்க அண்ணன்? உண்மையான தங்கச்சியா இருந்தா அண்ணனை இப்படி உயிரோடு கொல்லுவாங்களா? இந்த பத்திரிக்கையை அவங்க மூஞ்சில விசிறி அடிங்க. இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோ. உனக்கு கொள்ளி போடும்போது இதை சேர்த்து வச்சு எரிக்க சொல்லு. பாஸ்கர், நீங்க பண்ணதுதான் சரி. ஏற்கனவே நான் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு இது மட்டும்தான் தேவையா இருந்துச்சு. அப்பா, பொண்ணோட காதல் கதையெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டே எங்களை நல்லா ஏமாத்திருக்கீங்க. எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு. அப்படி தெரிஞ்சிருந்தோம் நாங்க உங்களை ஏமாத்தி இருப்போம் நீங்க நினைக்கிறீங்களா அண்ணா? நீ அப்படி நடிச்சு கொட்டாத பானுமதி. சந்திரனுக்கும் உன் பொண்ணுக்கும் இருக்கிற உறவு இப்ப ஆரம்பிச்சது இல்ல. அந்த உறவை பத்தி உங்களுக்கு யாருக்குமே தெரியலன்னா அதை நாங்க நம்பணுமா? இவங்க இப்படிதான் பேசுவாங்கன்னு நான் உங்களுக்கு அப்பவே சொல்லியிருந்தேன் இல்லங்க. ஊருக்கே தெரியுமா, ஆனா இவங்களுக்கு தெரியாதான். எப்படியாவது உங்க பொண்ணை என் பையன் தலையில அவசர அவசரமா கட்டி வைக்கலான்னு நீங்க அவசரப்பட்டது இப்பதானே புரியுது. சைலேந்திரி, பாஸ்கர், இவ்வளவு நாளாகியும் நீ என்ன புரிஞ்சுக்கலையா? இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நாங்க உங்களை ஏமாத்துவோமா? எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி தப்பிக்கலான்னு பாக்குறீங்களா? இவ சொல்லட்டும். சொல்லுடி, உங்க அக்காவோட காதல் கூத்தெல்லாம் உனக்கு தெரியாதா? ஒரே வீட்ல ஒன்னா இருக்க பொண்ணுங்க நீங்க. ஒருத்தன் கூட ஓடி போற அளவுக்கு அவன் நெருக்கமா இருந்திருக்கானா? உனக்கு எப்படி தெரியாம இருந்திருக்கும்? எனக்கு சத்தியமா தெரியாது அத்தை. உண்மையாவே எனக்கு தெரியாது. ஆமா 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 ஆமா. நல்லா இருக்கு. அப்ப திடீர்னு ஒரு நாள் காராளி சந்திரனோட ஓடணும்னு அவ முடிவு பண்ணிட்டா, அப்படிதானே? நீங்க சொல்றது எல்லாம் பச்சை பொய்ன்னு நான் நிரூபிக்கிறேன். நேத்து உன் பொண்ணு ஓடி போயிட்டான்னு உங்களுக்கு தெரிஞ்சோம் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு உங்களுக்கு தோணுச்சா? நீங்க இந்த விஷயத்துல நிரபராதியா இருந்திருந்தா முதல்ல என்கிட்ட தானே இந்த விஷயத்தை நீங்க சொல்லியிருக்கணும். என் பையன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட அப்பாவா இல்லாம உங்க தங்கச்சிக்கு பாச அண்ணன்ற முறையிலேயாவது எங்களுக்கு நீங்க சொல்லியிருக்கணும்ல. இவங்களால எப்படிங்க அதை பண்ண முடியும்? எப்ப வேணும்னாலும் ஓடி போவான்ற விஷயம் இவங்க எல்லாருக்குமே தெரியுங்க. அதுக்கு முன்னாடி எப்படியாவது நம்ம பையன் தலையில கட்டி வச்சிடலான்னு நினைச்சிருக்காங்க. ஊர்லயே மரியாதையான குடும்பமா இதுதான் உங்க மரியாதையா சார்? உன் பொண்ணு ஒருத்தன் கூட ஓடி போனான்னா அப்பாங்கிற முறையில நீதான் அதுக்கு பொறுப்பு. நல்லா வளர்த்து வச்சிருக்கீங்க. ஐயோ, அப்பான்னு சொல்லிக்க வெக்கமா இல்ல உங்களுக்கு? பொம்பளை பிள்ளைங்களை பெத்தா மட்டும் பத்தாது, அவங்கள அடக்க ஒடக்கமா வளர்க்க தெரியணும். அம்மான்னு சொன்னா மட்டும் பத்தாது, மனசையும் புரிஞ்சுக்க தெரியணும். இல்லனா இதோ இப்படிதான் தலை குனிஞ்சு நிக்கணும். எல்லாம் நல்லா தெரிஞ்சிருந்து நல்லா வாழ்ந்திருந்த எங்களை அசிங்கப்படுத்திட்டீங்களே. அவ யார் மேல ஆசைப்பட்டிருந்தாலும் அவனுக்கே அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம். அவன் கேடு கட்டவனா இருந்தா கூட ஊருக்கெல்லாம் அவனை பத்தி உயர்வா சொல்லி ஊர் வாயெல்லாம் அடைச்சு அவனுக்கே அவளை கல்யாணம் பண்ற வழிய பாருங்க. காராளி சந்திரனோட ஒரு நாள் போய் தங்கிட்டு வந்து திரும்பவும் வீட்டுக்கு வந்துட்டான்னு கேள்விப்பட்டேன். நீங்களா எப்ப சொல்வீங்களோன்னு தான் நான் பொறுமையா இருந்தேன்.
உங்க மகளை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா உங்க பொறுப்பு முடிஞ்சது. என் மகனை பத்தி நினைச்சு பாத்தியா? அதுக்கு பதில் நீங்க தான் சொல்லணும். நான் உங்களை சொல்ல வைப்பேன். என் குடும்பத்துக்கு ஏற்பட்ட அவமானம், வேதனைகளுக்கு எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்லாம உங்களை நான் விட மாட்டேன். அப்படி பண்ணலன்னா என் பேர் பாஸ்கர் கிடையாது. பாஸ்கரா, நீ எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு. மன்னிப்பு கேட்கணுமா? எங்கே வேணாலும் வந்து மன்னிப்பு கேட்கிறேன். அப்படி எல்லா தண்டனைக்கும் நான் தகுதியானவன் தான். என்ன பண்றது? எல்லாம் என் தலையெழுத்து. வழி தவறி போன ஒரு பொண்ணுக்கு அப்பனா போயிட்டேனே. அப்பா, அண்ணன் போதும். இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. ஏற்கனவே வந்து போனவரை இன்னும் நோக்கடிக்காதீங்க. நீ என் கூட பிறந்தவன் தானே, கொஞ்சமாவது கருணை காட்டுங்க. ஏய், என்னடா? நீ என் அப்பாவை அந்த காராளி சிவராஜ் காலில் போய் விழ சொல்ற எவ்வளவு தைரியம் உனக்கு? இல்லைன்னா நீ இந்த வீட்ல இருந்து அந்த சந்திரனோட பிள்ளைய பெத்துக்குவியா? யாரு குழந்தைய வேணாலும் நீ பெத்துக்கோ. உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இதுதான் தண்டனை. ஆனா அது இந்த வீட்ல நடக்காது. என் ரூமை விட்டு வெளியே போடா. வெளியே போக வேண்டியது நீ தாண்டி. உன்னை அடிச்சு துரத்ததான் நான் வந்திருக்கேன். நந்து, அக்கா, நீ இதுல தலையிடாத. இவளை வெளியே அனுப்பதான் நான் வந்திருக்கேன். இங்க இருந்து வெளியே போன்னு சொன்னேன். என் மேல கைய வச்சனா அதை கேட்க ஆள் இருக்காங்க. என் வீட்டுக்காரர் இங்க வருவாரு. என் மேல கைய வச்சா உன் கைய உடைச்சிருவாரு. அவன் மட்டும் இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சான், அப்புறம் அவன் கழுத்துல தலை இருக்காது. தைரியம் இருந்தா அவனை வர சொல்லு. ஏய், வெளியே வாடி. ஏய் நந்து, சீ விட்றா. ஏய், என்ன வெளியே அனுப்பலான்னு யாரும் நினைக்காதீங்க. ரெண்டுல ஒண்ணு பாக்கலான்னு தான் நான் இருக்கேன். ஏய் வாண்டல. ஏய் நந்து, வேண்டாம். வாடி. விடு நந்து, வெளியே வா. ஏய் நந்து. அக்கா. ஏய் நந்து, விடு நந்து. வெளியே வா. விடு நீ. ஏய் நந்து. வா. அக்கா, நீ விடு. இந்த வீட்டை விட்டு வெளியே போயாகணும் நீ. வாடி. நந்து விடு. அப்பா, என்ன சொல்றேன்? இங்க இருக்க கூடாது. போ. அப்பா. வெளியே போடி. போன்றல. வா. அப்பா. வெளியே போ. என்ன நடக்குது? வெளியே போ. விடு சொல்லுங்கப்பா. இதுல யாரும் தலையிடாதீங்க. இவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பி ஆகணும். துளசி அக்காக்கு நல்ல வாழ்க்கை வேணும்னா இந்த கேடு கட்டவன் இந்த வீட்டை விட்டு வெளியே போயே ஆகணும். இவனை அனுப்புனது நீங்க தானே எனக்கு தெரியும். என்ன கொலையே பண்ணாலும் நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன். ஏய், அவளை விடுறா. நானும் துளசி அக்காவும் வாழ்ந்தாகணும். இந்த கேடு கெட்டவனால எங்க வாழ்க்கையும் கெட்டு போயிடக் கூடாது. கையை விடுறா. அவங்க சொன்னது கேட்கலையா? அவங்களும் வாழணுமா? இங்க இருந்து கிளம்பு. போயிடு. எங்கேயாவது போய் தொலைடி. என் கண்ணிலேயே உன்னை நான் பார்க்க கூடாது. நான் எங்க போறது? நான் போக தான் இடமே இல்லைன்னு சொன்னேன்ல. ஏய், வீட்டை விட்டு வெளியே போடி. என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்ப இந்த வீட்டுல யாருக்கு துணிச்சல் இருக்கு? அப்பாவால முடியுமா? அப்படின்னா நீங்க அதை பண்ணுங்க, நானும் பாக்குறேன். அப்படி எந்த தப்பையும் நான் பண்ணல. சரி, சந்திரனை காதலிக்கிறேன்னு உங்ககிட்ட சொன்னா நீங்க எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பீங்களா? நீங்க அப்படி பண்ணி வச்சிருப்பீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். நீங்க அவங்களெல்லாம் இலக்காரமா தானே பாக்குறீங்க. உங்களுக்கு அவங்கெல்லாம் கேவலமானவங்கல்ல. பின்ன அவங்கள யாரு? நீ காதலிக்கிற சந்திர ஒரு ரவுடி பைய. அவனை இனிமேதான் நீ புரிஞ்சுக்கவே போற. அவர் யாரா இருந்தாலும் சரி, நான் பொறுத்துப்பேன். ஏய், அவன் தான் வேணும்னு அவன் கூட போனல, அப்படியே அவன் வீட்டுக்கு போக வேண்டியதானே? நான் அங்க போய் தான் வாழ போறேன். நீங்களா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. இவளை நான் மிதிச்சே வெளியே அனுப்புறேன். என் பொண்ணும் தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகும். கேடு கட்டவளே, நீ நல்லாவே இருக்க மாட்டடி. என் நிலைமையில நீங்க இருந்தாலும் இது ஏதோ பண்ணிருப்பீங்க. ஒண்ணு மாதிரி நிச்சயமா நான் பண்ணி இருக்க மாட்டேன். நான் ஒருத்தரை லவ் பண்ணதை தவிர அப்படி என்னத்த தப்பு பண்ணிட்டேன்? இவன் அந்த பாலா சார் வீட்டுக்கு போயிட்டு வர்றத பத்தி யாரும் எதுவும் சொல்ல மாட்டீங்கல்ல? பாலா அண்ணனோட குடும்பமும் அவனுங்களும்
ஒன்னாடி அவருக்கு ஒரு குறையும் இருக்கிறதா நான் நினைக்கல. நீங்க எல்லாரும் அவருக்கு ஏமாற்றம் தான் செஞ்சிருக்கீங்க. எந்த தப்பும் செய்யாத அவரை நீங்க திருடனாக்கினீங்க. அவன் திருடலைன்னா எப்படி அவன் பாக்கெட்ல இருந்து கொலுசு வந்திருக்கோம்? அவர் பாக்கெட்ல யாரோ வேணும்னே போட்டிருக்காங்க. இவ்வளவு நான் அடிச்சா கொன்னுறேன்ப்பா. நீ அடிக்கிற வரைக்கும் என் கை என்ன பூ பறிக்குமா? இந்த வீட்ல எல்லாரும் மாதிரி எனக்கும் முழு உரிமை இருக்கு. என்ன வெளியில அனுப்புனா இந்த ஊர்க்காரங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்கு உங்க யார் கூடயும் எந்த விரோதமும் இல்ல. நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, நான் போயிடுறேன். திரும்ப இந்த வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன், செத்தாலும் வரமாட்டேன். அது வரைக்கும் நான் இங்கேயே தான் இருப்பேன். ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். நான் இந்த வீட்ல இப்படி இருக்கிற வரைக்கும் யாராலையும் நிம்மதியா இருக்க முடியாது. அதுக்கு நானும் ஒத்துக்க மாட்டேன். இவ இவ்வளவு பேசியும் எப்படிப்பா பொறுமையா இருக்கீங்க? அது ஏன்னு ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்தாதான் உனக்கு தெரியும். ஒரு விஷயம் உறுதி, சந்திரன் அவளை ஏத்துக்கணும்னா நான் காராளி சிவராஜன் காலில் விழுந்து அழுகணும். நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்க. அப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அப்புறம் நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். அப்பா, அப்பா, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையாடா? நம்ம குடும்பத்தோட மானமே போயிடுச்சுன்னு. உனக்கு போய் இப்படி எல்லாம் நடக்கணுமாடா? நீ யாருக்குமே எந்த துரோகமும் பண்ணதில்லையடா. உன்னோட பசங்களை பத்தி எப்பயுமே நான் ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருப்பேன். போச்சுன்னு எல்லாம் போச்சு. ஒரு அப்பாவுக்கு நல்ல பேரு கெட்ட பேரு உருவாக்கி தர்றது பசங்க தான். எனக்கு கிடைச்சது கெட்ட பேர் மட்டும்தான். அவ திரும்ப வந்துருவான்னு நினைச்சோம், ஆனா எங்களால் நம்ப முடியல. அவங்க 2 பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும்னு தான் அவ வந்திருக்கா. என்ன கருணா, நீயும் அதே முடிவு தான் எடுத்திருக்கியா? என்னன்னு சொல்றீங்க? காராளி சிவராஜனோட மகனை நம்ம வீட்டுல ஏத்துக்க முடியுமா? சரி, அப்ப நீ என்னதான் பண்ண போற? வீட்டை விட்டு அவளை அனுப்பவும் முடியாது. அவ இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், பிடிக்கலன்னா கிளம்பி போகட்டும். எனக்கு இப்ப ரொம்ப முக்கியம் இதோ இவ கல்யாணம் தான். ஏதாவது நல்ல சம்பந்தம் இருந்தா சொல்லுன்னு. முதல்ல சீக்கிரமா இவ கல்யாணத்தை முடிச்சாகணும். உள்ள வாங்க பெரியமா. சரி, நீங்க உட்காருங்கண்ணே. பெரியப்பா வரலையா? ஹால்ல இருக்காரு. உங்களெல்லாம் பார்த்தா எவ்வளவு நாள் ஆயிடுச்சு. நல்லா இருக்கீங்களா பெரியமா? அனு அக்காவும் பாப்பாவும் எப்படி இருக்காங்க? அனு அக்கா பொண்ணு என்ன கிளாஸ் படிக்கிறா? அவ 3ஆம் கிளாஸ் படிக்கிறா. அனு அக்காக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருச்சா? இல்ல. கேட்கவே கஷ்டமா இருக்கு. அனு அக்காவும் பாப்பாவும் பாவம் வெளியூர்ல இருக்காங்க. அப்புறம் வேற என்ன விசேஷம் பெரியமா? விசேஷம்லாம் உனக்கு தானே. கல்யாண நாள் நெருங்கிட்டே இருக்குதுல்ல. நீ என்னடி கிண்டல் பண்றியா? நான் உங்களையே கிண்டல் பண்ண போறேன். நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொன்னேன். கல்யாணம் பேசி வச்சதுக்கு அப்புறம் நீ ஒருத்தன் கூட ஓடி தானே போன. நான் அப்படி ஓடி போயிருந்தேனா இப்ப இங்க இருப்பேனா? கல்யாணம் வேண்டான்னு நான் சொல்லவே இல்லையே. என்ன கல்யாணம் பண்ண ஒருத்தர் ரெடியா இருக்காரு. இவங்க எல்லாரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சா போதும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.